சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. காலையிலேயே செந்தில் பாலாஜி வீட்டை சுற்றி வளைத்த போலீஸ். விஜய் அறிவிப்பு. ஆட்சி மாறுச்சுன்னா கட்சிகள் மாறும்னு சொல்லுவாங்க. கடந்த ஆட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் பாய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக அதிமுக ஆட்சி மாற்றங்களில் இது எழுதப்படாத விதியாகவே இருந்துச்சு. ஆனால் தாவேக ஆட்சியிலும் அது தொடர்கிறது. திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி மீது பல்வேறு வழக்குகள் சர்ச்சைகள் எழுந்துச்சு. இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் வீட்டில் இன்று திடீரென காவல்துறையினர் விசாரணை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கரூர் மற்றும் கோவையில் வீடுகள் இருக்குது. இதேபோல் அவர் சென்னையில் தங்குவதற்காக எம்ஆர்சி நகரில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்திருக்கார். கடந்த ஒரு மாதமாக அவர் சென்னை வரும்போது அங்குதான் தங்குவார். சட்டமன்றம் வரும்போதும் அரசியல் தொடர்பான ஆலோசனை செய்வதற்காகவும் அந்த வீட்டை பயன்படுத்திட்டு வந்தார். இந்நிலையில் இன்று காலை செந்தில் பாலாஜி வீட்டுக்கு திடீரென காவல்துறையினர் சென்றிருக்காங்க. அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி வீட்டில் இல்லை. அவரின் கார் வீட்டில் இருந்த நிலையில் பணியில் இருந்த ஊழியர்களிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க. அவர்களின் செல்போன்களை வாங்கி யாரிடமெல்லாம் பேசினார்கள் என்று சோதனை செஞ்சாங்க. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் எந்த காவல்துறையினர் எதற்காக விசாரணை நடத்தப்பட்டது என்று தகவல் தெரியல. செந்தில் பாலாஜி சம்பந்தமாக பல்வேறு வழக்குகள் இருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு குறித்து சிபிஐ போக்குவரத்து நியமன பணி நியமனம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்திட்டு வராங்க. இதனால் எந்த வழக்கு குறித்து எந்த அமைப்பினர் விசாரணை நடத்தினாங்க என்று தெரியாமல் குழப்பம் ஏற்பட்டது. நேற்று இரவு வரை செந்தில் பாலாஜி சென்னையில் இருந்ததா சொல்லப்படுது. செந்தில் பாலாஜியின் வீட்டிற்குள் சில அதிகாரிகளும் வெளியில் ஏராளமான காவல்துறையினரும் இருந்தாங்க. இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக காவல்துறையினர் தேடி வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அசோக கரூரில் தேடியும் கிடைக்காததால் அந்த காவல்துறையினர் சென்னை வந்திருக்கிறதா தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இதற்கு விஜயின் கோர தாண்டவம் தான் காரணம் என கூறப்படுகிறது. கரூரில் விஜயை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி இருந்தார் செந்தில் பாலாஜி. கரூர் சம்பவத்தில் விஜயை போட்டு கொடுக்க செந்தில் பாலாஜி ஆடிய ஆட்டம் எல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால் தொடர்ந்து விஜய் இப்போ அதற்கான பதிலடிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மேலும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடிதங்களை விஜயிடம் சமர்ப்பித்திருந்தது. மேலும் செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என விஜயிடம் உத்தரவை கேட்டிருந்தது. அதற்கு சம்மதம் தெரிவித்த விஜய் ஆளுநரிடமும் அந்த விஷயம் கடிதங்களாக அமலாக்கத்துறை அனுப்பியிருந்தது. ஆளுநர் அருளேக்கரும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக விசாரணை நடத்தலாம், அவரை கைது செய்யலாம் என்கின்ற உத்தரவை பிறப்பித்து மறு கடிதத்தை எழுதியிருந்தார். இதனால் தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் அவர்களை கைது செய்வதற்காக காலையிலேயே அவர் வீட்டை போலீசார் சுற்றி வளைத்தார்கள் என்கின்ற செய்தி தற்போது வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. மேலும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலைக்கு பணம் வாங்கிய வழக்கில் சிறைக்கு சென்று ஜாமீனில் தற்போது செந்தில் பாலாஜி இருந்து வருகிறார். ஆனால் தற்போது நடைபெறும் வழக்கு என்னவென்றால் டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கிய வழக்கு. அதில் பல்வேறு லட்சம் கோடி ரூபாய்களை செந்தில் பாலாஜி ஊழல் செய்துள்ளார். அது மட்டுமில்லாமல் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என சொல்லப்படுகிறது. மேலும் அவரது தம்பி அசோக்குமாரும் அதற்கு உடந்தை என பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால் தான் செந்தில் பாலாஜியை இன்று வீட்டில் சென்று தூக்குவதற்காக அவரது வீட்டை சுற்றி போலீசார் வளையத்தை சுற்றி வளைத்தார்கள். ஆனால் கடைசியில் செந்தில் பாலாஜி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தலைமறைவாக இருக்கிறார் என்கின்ற தகவல்களும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அவரது தம்பியும் தலைமறைவு என்கின்ற செய்திகளை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. கூடிய விரைவிலே தனிப்படை போலீசார் செந்தில் பாலாஜியை பிடித்து கைது செய்வார்கள் என்கின்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. மேலும் இவரை தொடர்ந்து தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் தடையில்லாத சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் முறைகேடு நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு.
முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. குறிப்பாக தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பினர் வெளிப்படையாக முன்வைச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் திமுக தலைமைக்கு தர்ம சங்கடமான நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பல தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் தடையில்லா சான்றிதழ்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அதாவது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கும் தடையில்லா சான்றிதழை பெறுவதற்கும் பெருமளவில் பணம் செலவழிக்க வேண்டிய நிலை இருந்ததா சொல்லப்படுது. சில பள்ளிகளில் ஒவ்வொன்றுக்கும் பல லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போதைய ஆட்சியில் எந்தவித கூடுதல் செலவும் இன்றி உரிய ஆவணங்களின் அடிப்படையில் அனுமதிகள் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் கூறியதாக தெரிவிக்கப்படுது. இந்த விவகாரம் வெளியே வந்ததும் கடந்த ஆட்சியில் கல்வித்துறையில் நடைபெற்றதாக கூறப்படும் நிர்வாக முறைகேடுகள் குறித்து மீண்டும் விவாதம் எழுந்திருக்கு. குறிப்பாக தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் நடைமுறையில் இடைத்தரகர்கள் செயல்பட்டதாகவும் சில முக்கிய நபர்கள் மூலம் வசூல் நடைபெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. கல்வித்துறை வட்டாரங்களில் இருந்து வெளியாகும் தகவலின்படி ஆசிரியர் பணியிட மாறுதல், ஸ்மார்ட் வகுப்பறை திட்டங்கள், தனியார் பள்ளி அங்கீகாரங்கள் உட்பட பல்வேறு நிர்வாக நடவடிக்கைகளில் முறைகேடுகள் நடந்ததா ஏற்கனவே புகார்கள் இருந்திருந்தன. அவற்றில் சில தற்போது மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக அங்கீகாரம் பெற விண்ணப்பித்த பல பள்ளிகளின் கோப்புகள் நீண்ட காலமாக நிலுவையிலே வைக்கப்பட்டதாகவும் தேவையான ஆவணங்கள் இருந்தும் அனுமதி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதனால் பாதிக்கப்பட்ட பள்ளி நிர்வாகிகள் பலர் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த கூட்டமைப்பின் நிர்வாகிகள் வெளிப்படையாக கருத்து தெரிவித்ததாக சொல்லப்படுது. அவர்களின் புகார்கள் அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் குறித்து மேலதிக ஆய்வு மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவலும் பரவி வருகிறது. அரசு தரப்புல பள்ளி கல்வித்துறையில் கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்டதாக சொல்லப்படும் முறைகேடுகள் குறித்து தகவல்களை சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருதாம். மேலும் தனியார் பள்ளிகள் சார்பில் முறையான புகார்கள் அளிக்கப்பட்டால் அவற்றை விசாரிக்க தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் கவனத்திற்கும் சில தகவல்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தரப்பில் இதுவரை எதுவுமே சொல்லலை. குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் உள்ளதா, விசாரணை எந்த அளவுக்கு செல்லும், உண்மையிலே முறைகேடுகள் நடந்ததா என்பது குறித்து அரசுதான் விசாரிக்க வேண்டும் என்கின்றனர் திமுகவினர். ஆனால் பள்ளி நிர்வாகிகளோ சொல்லிவிட்ட பிறகு இதில் சந்தேகத்திற்கே இடமில்லை என்று சொல்லப்படுது. அதே நேரத்தில் தனியார் பள்ளிகள் அங்கீகார விவகாரம் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. திமுக ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் ஊழல் நடந்ததா ஆளும் தரப்பு குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த விவகாரம் எதிர்வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் எதிரொலிக்க வாய்ப்பிருப்பதா தற்போது அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க.